விழாக்களை எப்படி எடுக்க வேண்டும் என்று ஒரு புத்தகம் போட்டால் அந்த புத்தகத்துக்கு ஆசிரியராக நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான் இருப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதல்வருடைய பிறந்த நாளையும் மாண்பு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளையும் அவர் கொண்டாடுகின்ற நேரத்தில் என்னை வர வேண்டும் என்று உத்தரவிடுவார். அவர் சொல்கிற தேதியில் நான் வந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பெருமைப்பட்டுக் கொள்வேன். ஒரு நிகழ்ச்சி என்றால் அதை எப்படி திட்டமிட்டு ஒழுங்கோடு நடத்த வேண்டும் என்பதற்கு அவர்தான் அடையாளம். அதே போல் ஒரு நாளைக்கு எத்தனை நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் என்றால் அதிலும் அதிகமாக அவர்தான் நடத்தி கொண்டிருப்பார். சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய செயலாளர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இப்போ அண்ணன் சொன்னார்ல, அவரும் நானும் பெஞ்ச்மெண்ட் சட்டமன்றத்தில் நாங்கள் 2 பேரும் தான் பக்கத்தில் இருப்போம். நான் ஒழுங்காக சட்டசபையில் இருக்கிறேன்னா நம்ம போய் தட்டி தட்டி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார், ஏங்க நீங்களாவது அவர்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னாரு. என்னங்க அவர் தூங்கவே மாட்டேங்கிறாருங்க. ராத்திரி 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு முதலமைச்சரோட இந்த நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். சரிங்கன்னு பேசிட்டு வச்சுட்டேன். நான் அப்போ தூங்கி எழுச்சி தான் பேசினேன். தூங்கிட்டு இருந்தால் ஒரு ஃபோன் அடிச்சாரு, எழுச்சி பேசினேன். காலையில் 5:30 மணிக்கு எழுச்சி நான் செல்லை ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் 4:30 மணிக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. அப்போ 1:30 மணிக்கு படுத்து 4:30 மணிக்கு எழுச்சி எனக்கு மெசேஜ் போட்டிருக்காருன்னு ஃபோன் அடித்து கேட்டால், இல்லை நான் முன்னாடியே எழுச்சி 4:30 மணிக்கு நிகழ்ச்சியில் இருந்தேங்கிறாரு. அவர் கொஞ்சம் தூங்கி பணியாற்ற சொல்லுங்க, உடலுக்கு முக்கியமானது. ஆனாலும் அயராமல் பணியாற்றி கொண்டிருப்பவர் அண்ணன். அதே போல் என்னையும் அப்படிதான். அவர் எந்த நேரத்தில் எப்போ கூப்பிடுவார் நான் ஃபோனில் நாங்கள் ரெடியாக இருக்கணும். எப்போ வேணாலும் கூப்பிடுவார். கூப்பிட்டு இதை பார்த்தியா அதை செஞ்சியா அப்படின்னு கேட்பார். அப்படி உழைப்புக்கு வந்து தேனின்னு சொல்லுவாங்க. அந்த தேனிக்கே ஒரு பாடம் எடுப்பார். அந்த அளவிற்கு உழைக்கக்கூடியவராக இருப்பவர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருக்கிறார். மிக்க நன்றி. இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழாவை 1ஆம் தேதி பிறந்தநாள்னா அட்வான்ஸாகவே கொண்டாடுறவர் அவர் தான். எல்லோரும் பிறந்தநாளை வந்து ராத்திரி 12 மணிக்கு தான் கொண்டாடுவோம். ஆனால் ஒரு வாரம் அட்வான்ஸில் போயிட்டு வேறு என்ன. இப்போவும் இன்றைக்கி வந்து துணை முதல்வர்களுடைய நிகழ்ச்சி திடீர்னு வந்துருச்சு. அப்பயே சொன்னார், நம்ம எப்படி முன்னே போகிறதா பின்ன போகிறதா, இங்கே வந்துட்டு அங்கே போனால் நிகழ்ச்சி சிறக்காது சங்கர், நம்ம போய் துணை முதல்வர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துடுவோம். அப்போ தான் எல்லா சகோதரிகளையும் வைத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்துருக்கோம். நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டுகின்ற முதலமைச்சர். இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களில் தலை சிறந்த முதலமைச்சர். முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி இந்தியாவினுடைய முன்னோடி தலைவராக இருந்தாரோ அதே போன்று இன்றைக்கு ஒரு ஆளுமைமிக்க தலைவர் இந்தியாவில் யார் என்றால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். நம்ம பாராட்டுறோம் நம்ம தலைவர். ஆனால் பம்பாயிலேருந்து ஒரு குரல் வருகிறது. பம்பாயில் சிவசேனான்னு ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய பத்திரிகையிலேருந்து அந்த கட்சி தலைவர் தாக்கரே எழுதுகின்ற கட்டுரையில் சொல்கிறார், ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்தியா கூட்டணிக்கு யாராவது வழிகாட்டும் தலைவர் இருக்க வேண்டும் என்றால் அதில் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலினை முன்மொழிகிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால் வட இந்தியாவிலிருந்து வருகிற குரல். அதேபோல் காங்கிரஸ் கட்சியில் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர்னு பேர், அவர் சொல்கிறார், ராகுல் பிரதமராக வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்க வேண்டும். அவர்தான் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்லக்கூடிய தலைவர் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் தான் முதல்ல எல்லோருக்கும் வழிகாட்டுகிற திட்டங்களை கொள்வார். இவ்வளோ பெண்கள் திரண்டிருக்கிறீர்கள், அதிலும் குறிப்பாக சுயஉதவி குழுக்களான உங்கள் சகோதரிகளை அழைத்து இந்த சுயஉதவி குழுக்களை ஆரம்பித்தவர் யார்? நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 1989 அவர்தான் இந்த சுயஉதவி குழுக்களை ஆரம்பித்து வைத்தவர். அதற்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வரார். என்ன சட்டம்? பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற சொத்துக்களில் சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வருவார். இந்த சட்டம் கொண்டு வரும்போது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அந்த சட்டம் கிடையாது. ஏன்னா யாருக்கும் இது தோணவே இல்லை. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிறது வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தோன்றாத ஒரு கருத்து நம்ம முதலமைச்சருக்கு நம்முடைய தலைவர் கலைஞருக்கு எப்படி வந்ததுன்னா, தந்தை பெரியார் 1928 ஒரு மாநாடு நடத்துகிறார், பெண்கள் மாநாடு. அதில் ஒரு தீர்மானம் போடுகிறார். அப்போ ஒரு தீர்மானத்தை சொல்கிறார், பெண்கள் அடிமையாக வைத்திருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்தில், அவர்களுக்கு உரிமை வர வேண்டும் என்றால் சொத்திலே அவர்களுக்கு சம உரிமை கொடுத்தால்தான் ஆண்கள் தன்னுடைய சகோதரிகளை மனைவியை மதிப்பார்கள். எனவே சொத்திலே சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார். அந்த 28 போட்ட தீர்மானத்தை 89ஆம் ஆண்டு சட்ட வடிவமாக்கியவர்
நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அதே போல தான் உங்களுடைய சுய உதவி குழுக்களை முதலில் துவக்கியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர். இன்றைக்கு அந்த வழியில் பெண்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வேண்டும் என்று தொடர்ந்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம யாராவது போய் மனு கொடுத்தோமா, எங்களுக்கு மாதம் 1000 வேண்டும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டும், யாராவது மனு கொடுத்தோமா? இல்லை. அவரே சிந்திக்கிறார். ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெண்ணை அவங்க கணவர்கிட்ட கேட்டோமா, அவங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி கிடையாது. குடும்பத்தை தலைமை தாங்கி வழி நடத்துகிறவரே பெண்கள் தான். நீ ஆண்கள் ஊரை சுற்றி எவ்வளோதான் வந்தாலும் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிறது பெண்கள். எனவே அந்த பெண்களுக்கு உரிமை தொகை தருகிறேன்னு சொன்னார். உதவித்தொகை இல்லை. உதவித்தொகைன்னா உங்களை சிறுமைப்படுத்துவதாக ஆகிவிடும். அதனால் உயர்த்த வேண்டும் உரிமை தொகைன்னு சொன்னார். இப்போ இதை பார்த்துட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார், நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னு. இந்த 1000 ரூபாய் தருவோம்னு நம்ம சொன்னப்ப இதெல்லாம் முடியுமா, நடக்குமா, முடியாதுன்னு கிண்டல் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இந்த திட்டம் மாபெரும் வெற்றி பெற்று விட்ட காரணத்தினால் 2000 தரேன்னு சொன்னார். ஆனால் அப்போ அவருக்கு பேர் என்ன வைக்கிறாரு? குலமகள் உதவித்தொகை அப்படின்னா அப்பயும் அவங்க புத்தி உதவித்தொகையாக தான் போகுது. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி அறிவித்தார் 10,000 தருவேன் என்னார். அதுக்கு பேர் சொன்னார் கருணை தொகைன்னார். இவர் யார் நமக்கு கருணை காட்டார்? அப்புறம் சாயந்தரம் திருந்திக்கிட்டார், தன்னையே திருந்திக்கிட்டார். அது 10,000 கருணை தொகை இல்லை, உதவித்தொகைங்கிறார். ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கும்போது கூட அவர்கள் யாருக்கு போய் சேர்கிறதோ அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வராமல் திட்டத்துக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வைக்கிறவர் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த திட்டத்தை ஒரு கூட்டமே நிறுத்த பார்த்தது. இப்போ தேர்தலில் காரணம் காட்டி கோர்ட்டில் கேஸை போட்டு 2 மாதம் உதவித்தொகை வராமல் நிறுத்திட்டா உடனே பெண்கள் மறந்துடுவாங்களாம். இந்த உரிமை தொகை கொடுத்தவர் முதலமைச்சருங்கிறத மறந்துட்டு அவருக்கு ஓட்டு போடாமல் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கற்பனையோட கோர்ட்டுக்கு போவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அன்றிரவே அதுக்கு ஒரு திட்டம் தீட்டினார். யாருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. காலையில் நம்முடைய அன்பு சகோதரியுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 5000 கிரெடிட் ஆகும்போது தான் தெரியும் நம்ம முதலமைச்சர் எவ்வளவு விரைவானவர், எவ்வளவு அதிரடியானவர்னு அப்போ தான் அந்த எதிர்கட்சி கூட்டத்துக்கு தெரிஞ்சது. நீ 2 மாதத்துக்கு தானே நிறுத்துவேன்னு சொன்னேன், இந்த மாதத்துக்கான சேர்த்து 3 மாதமாக போடுறேன், அதுவும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பான்னு சொல்லி இன்னும் 2000 போட்டு 5000ஆக மகளிர் என்னுடைய சகோதரிகள் கணக்கை நான் வரவு வைக்கிறேன் என்று வரவு வைத்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர். இவ்வளோ பெண்கள் கூடியிருக்கீங்க, எவ்வளோ பேர் கல்லூரி போய் படிச்சிருக்கீங்க, காலேஜ் போய் படித்தவங்க கை தூக்குங்க பார்ப்போம். இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இதை கூட கொண்டு வந்து தான் நம்ம முதலமைச்சர் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு, புதுமை பெண் திட்டம். என்ன திட்டம் அது? புதுமை பெண். நம்ம பிள்ளைங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு கல்லூரியில் சேர்ந்தால் கல்லூரி படித்து முடிக்கிற வரை மாதம் 1000 வழங்குகிற திட்டம். ஏன் அதை கொண்டு வந்தார்? நமக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் பண கஷ்டத்தில் பிள்ளைங்களை படிக்காமல் நிறுத்திவிடக்கூடாது, படிக்க வைக்க வேண்டும், கல்விதான் முக்கியம். அவர் எப்படி சொல்வார்? நீ படி நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்பார். பிள்ளைகளை பார்க்கிற போதெல்லாம் சொல்வார் நம்முடைய முதலமைச்சர். வெறும் வார்த்தையாக சொல்லிவிட்டு நிறுத்திவிடவில்லை. நம்ம மகளிர் உரிமை தொகை போல கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் என்று மாதம் 1000 வழங்கி இன்றைக்கு கடந்த காலத்தில் போல இல்லாமல் +2 முடித்த அத்தனை பெண் பிள்ளையும் கல்லூரியில் சேர்கின்ற அந்த வாய்ப்பை உண்டாக்கியிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஒரு கூட்டம் நடந்ததுன்னா எவ்வளோ பேர் கல்லூரியில் படித்து கை தூக்குனா எல்லாரும் கை தூக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எதிர்காலத்தில் ஒரு புரட்சி நடப்பதற்கான விதையை நம்முடைய முதல்வர் போட்டிருக்கிறார். எனவே உங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முடிவீச செய்கின்ற ஒரு நாயகனாக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவை நீங்கள் அவரை வாழ்த்த வேண்டும். திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சி 2ஆம் முறை அமைந்து இன்னும் பல திட்டங்கள் உங்களுக்கு சேர வேண்டும். எனவே அந்த முதல்வரை உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.